முத்து ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட முன்னிலையிலையும் அண்ணாமலை கிட்ட, அப்பா என்னோட கார் லைசன்ஸை கேன்சல் பண்ணிருந்தாங்கல்ல, அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நான் தாராளமா வண்டி ஓட்டலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? யாரோ ஒருத்தர் என் காரோட பிரேக் ஆயிலோட பிரேக்கை கட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்னோட காரோட கீ தேவைப்பட்டிருக்கும். அதனால யாரோ ஒருத்தர் தான், அதாவது இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த கீய யாரோ ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோகிணி மீனா கிட்ட கொஞ்சம் கோபத்தோட, என்ன மீனா, என்ன நான் தான் ஏதோ கார் சாவியை எடுத்து கொடுத்த மாதிரி முத்து என்ன முறைச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில எனக்கு எதுக்காக இந்த தேவையில்லாத பிரச்சனைன்னு கேட்க, ஆனா மீனா அவர் ஒன்னும் நீங்க தான் கார் சாவியை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லவே இல்லையே, நீங்க எதுக்காக இந்த பிரச்சனைக்குள்ள வரீங்கன்னு கேட்க, அதுக்கு ரோகிணியோ, அம்மா எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, ஆன்டி என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க டெய்லியும், இதுல ஆணையில மாட்டி வச்சிருந்த கார் சாவிய நான் எடுத்துட்டு போன மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, இதை கேட்ட முத்துவும், நான் ஒன்னும் கார் சாவிய ஆணையில தான் மாட்டி வச்சேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரோகிணிய முத்து மடக்கி பிடிச்சி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ கைஸ், ரோகிணி இந்த விஷயத்துல மாட்டுவாங்களா, முத்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா, ரோகிணி ஒருவேளை இதை பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரோகிணியை என்னதான் பண்ண போறாங்க, யாருக்கெல்லாம் இந்த ரோகிணி பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சரியான தண்டனையை அனுபவிச்சு முத்துவோட வீட்டை விட்டே போகணும்னு நினைக்கிறீங்க? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.